அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச உள்ளோம். ஜன்னத்தில் நுழையும் நபர்களின் 4 அடையாளங்கள். ஜன்னம் என்பது அல்லாஹ் தனது அடியார்களுக்கு வாக்குறுதியளித்த மிக உயர்ந்த மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த இடமாகும். ஆனால் இந்த ஜன்னத்தில் நுழைய தகுதியானவர்கள் யார்? குர்ஆனும் ஹதீஸும் இதற்கு தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்குகின்றன. இன்று 4 முக்கிய அடையாளங்களை பற்றி விவாதிக்கப் போகிறோம். மேலும் அவற்றை நம் வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதையும் ஆராய்வோம். முதல் அடையாளம் அல்லாஹ்வின் மீது உண்மையான நம்பிக்கையும் ஒரே இறைவனை வணங்குதலும். ஜன்னத்தின் கதவை திறக்கும் முதல் திறவுகோல் தௌஹீத் ஆகும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், யார் தனது செயல்களை அல்லாஹுவுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கிறானோ அவன் சரியான பாதையில் இருக்கிறான். சூரத் லுக்மான் 31-22. ஒருவர் அல்லாஹுவை மட்டுமே வணங்கி அவனது போதனைகளை மனதார ஏற்று அவனது கட்டளைகளை வாழ்க்கையில் பின்பற்றும்போது அவர் ஜன்னத்திற்கு செல்லும் பாதையில் இருக்கிறார். ஆனால் இது வெறும் வார்த்தைகளால் மட்டும் சொல்லப்படுவதல்ல. உண்மையான நேர்மை தேவை. உதாரணமாக, நமது தொழுகை, நோன்பு, தர்மம் ஆகியவை அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக மட்டுமே இருக்க வேண்டும், மற்றவர்கள் பார்க்கவோ அல்லது புகழவோ அல்ல. ஒரு ஹதீஸில் நபி கூறினார்கள், யார் தனது செயலில் அல்லாஹுடன் வேறு ஒருவரை பங்காளியாக்குகிறானோ அல்லாஹ் அவனது செயலை ஏற்க மாட்டான். சஹீஹ் முஸ்லிம். எனவே நமது மனதை ஆராய வேண்டும். நமது செயல்கள் தூய்மையானவையா? அவை அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்யப்படுகின்றனவா? இரண்டாவது அடையாளம் நல்ல குணமும் மற்றவர்களிடம் கருணையும். ஜன்னத்தில் நுழையும் நபர்கள் மற்றவர்களிடம் கருணையுடனும் நீதியுடனும் நடந்து கொள்பவர்கள். நபி கூறினார்கள், நல்ல குணம் உள்ளவர்கள் ஜன்னத்தில் உயர்ந்த பதவிகளை பெறுவார்கள். சஹீஹ் புகாரி. நல்ல குணம் என்றால் என்ன? அது நேர்மை, பொறுமை, பணிவு, தாராள மனப்பான்மை, மற்றவர்களிடம் அன்பு, அவர்களை துன்புறுத்தாமல் இருப்பது ஆகியவை. ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒருவர் தனது அண்டை வீட்டாரிடம் கருணையுடன் நடந்து கொள்கிறார், அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுகிறார், அவர்களை மகிழ்ச்சியாக வைக்க முயற்சிக்கிறார். இது சிறியதாக தோன்றலாம், ஆனால் இத்தகைய செயல்கள் அல்லாஹ்விடம் பெரிய கூலியை பெறுகின்றன. நபி கூறினார்கள், உனது சகோதரனின் முகத்தில் ஒரு புன்னகையை உருவாக்குவது கூட ஒரு தர்மமாகும். திர்மிதி. எனவே நமது அன்றாட வாழ்க்கையில் மற்றவர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு கருணையான வார்த்தை, ஒரு உதவி, ஒரு பொறுமை, இவை அனைத்தும் ஜன்னத்திற்கு செல்லும் படிகளாகும். மூன்றாவது அடையாளம் தொடர்ச்சியான மன்னிப்பு கோருதலும் பாவங்களிலிருந்து விடுதலையும். மனிதர்களாகிய நாம் தவறுகள் செய்வோம். ஆனால் ஜன்னத்தில் நுழையும் நபர்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அவர்கள் தவறு செய்யும் போது அல்லாஹ்வை நினைத்து தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கின்றனர். அல்லாஹ்வை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க முடியும்? சூரத் ஆலி இம்ரான் 3-135. மன்னிப்பு கூறுதல் ஒரு பெரிய வணக்கமாகும். இது நமது இதயத்தை தூய்மையாக்கி அல்லாஹ்வுடனான உறவை வலுப்படுத்துகிறது. ஒரு ஹதீஸில் நபி கூறினார்கள், எல்லா மனிதர்களும் பாவம் செய்வார்கள், ஆனால் மிக சிறந்தவர்கள் மன்னிப்பு கேட்டு திரும்பி வருபவர்கள். இப்னு மாஜா. எனவே ஒரு தவறு செய்தவுடன் உடனே அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வதை ஒரு பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இது நமது பாவங்களை குறைத்து ஜன்னத்தின் கதவுக்கு நம்மை அருகில் கொண்டு செல்லும். நான்காவது அடையாளம் நன்மையில் மூழ்குதலும் சமூகத்திற்காக உழைத்தலும். ஜன்னத்தில் நுழையும் நபர்கள் தங்கள் வாழ்க்கையை நன்மை செய்ய பயன்படுத்துபவர்கள். அவர்கள் தங்கள் நேரம், பணம், அறிவு ஆகியவற்றை மற்றவர்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், உனது இறைவன் வாக்குறுதியளித்த ஜன்னம் நன்மை செய்பவர்களுக்கு தயாரிக்கப்பட்டுள்ளது. சூரத் ஷூரா 42-22. நன்மை பெரியதாகவோ சிறியதாகவோ இருக்கலாம். ஒரு ஏழைக்கு உணவு வழங்குவது, ஒரு மாணவனுக்கு கற்பிப்பது, ஒரு மஸ்ஜித் கட்ட உதவுவது அல்லது ஒரு நல்ல அறிவுரை வழங்குவது, இவை அனைத்தும் நன்மையின் பகுதிகளாகும். நபி கூறினார்கள், உனது மரணத்திற்கு பிறகும் கூலி தரும் 3 விஷயங்கள். தொடர்ச்சியான தர்மம், பயனளிக்கும் அறிவு, உனக்காக பிரார்த்திக்கும் நல்ல சந்ததிகள். சஹீஹ் முஸ்லிம். இதன் பொருள் நமது வாழ்க்கை ஒரு நன்மையின் சங்கிலியாக இருக்க வேண்டும். ஒரு மரம் நடுவது கூட அது மற்றவர்களுக்கு நிழல் தரும் வரை உனது கூலியை அதிகரிக்கும்.
எனவே நம்மைச் சுற்றியுள்ளவர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்று சிந்திப்போம். இந்த 4 அடையாளங்கள் உண்மையான நம்பிக்கை, நல்ல குணம், மன்னிப்பு கோருதல், நன்மையில் மூழ்குதல் இவை ஜன்னத்திற்கு செல்லும் பாதையை காட்டுகின்றன. இவை ஒவ்வொன்றையும் நமது அன்றாட வாழ்க்கையில் சேர்க்க முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம். அல்லாஹ்வே, எங்களை ஜன்னத்தின் உரிமையாளர்களாக ஆக்குவாயாக. எங்கள் செயல்களை உனது பொருத்தத்திற்கு ஏற்ப ஆக்குவாயாக. இந்த விஷயத்தை பற்றி உனது கருத்துகள் என்ன? எந்த அடையாளம் உனது வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக தோன்றுகிறது? கமெண்ட் பாக்ஸில் எழுது. உனது அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள். இந்த வீடியோவை உனது நண்பர்களுடனும் பகிர மறக்காதே. அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்.